ஓம் சிவம். அன்பே சிவம், அனைத்தும் சிவம், அப்பனே சிவம், அறம்பொருளே சிவம். இன்றைக்கு நகை விலை படிப்படியாக உயர்ந்து வரலாறு காணாத நிலையில் கொண்டு நிறுத்த காரணம் அரசியலே. அதாவது அன்று நேரு ஆண்ட காலத்தில் இருந்தே உருவாக்கப்பட்டது தான். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் என்பது தான் இலக்கியம் சொல்கிறது, இயற்கை உணர்த்துகிறது. மக்களுடைய வரிப்பணத்தில் காலத்தை காத்தும்போது இயற்கையும் பல வழியில் நமக்கு நஷ்டத்தை தந்தாலும் அந்த அளவுக்கு வருமானத்தை கொண்டு மக்களுக்கு சம்பளத்தை கொடுத்து வழிநடத்தி இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் அங்கு செய்யவில்லை. அன்று நேரு ஆண்ட காலத்திலிருந்து, இந்திரா காந்தி ஆண்ட காலத்திலிருந்து இந்திய மாநில அரசுகள் அனைத்துவருமே செய்த ஒரு தவறு என்னவென்றால், அன்றைய மக்களுக்கு பற்றாக்குறை வரும்போது டன்னு கணக்கில் தங்கத்தை லண்டனில் அடகு வைத்து அந்த பணத்தை வாங்கி இந்தியாவில் செயல்பட்டிருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்? பற்றாக்குறை ஏன் வருகிறது? எப்படி வரும்? மக்கள் வரி பணம் என்ன ஆயிற்று? இவர்கள் கட்சி வளர்ப்பதற்காகவும் அவர்கள் சுற்றி மக்கள் வாழ்வதற்காகவும் இவர்கள் பணத்தை நடமாடும் பணத்தையும் நகைகளும் பொருள்களையும் சேமித்து வைத்து கொண்டனால் மக்களுக்கு பற்றாக்குறை வருகிறது. இவர்கள் ஏன் கட்சி வளர்க்க வேண்டும்? கட்சி இருப்பது தவறு இல்லை. கட்சி வளர்த்தது அது இறைவனாக இருக்கட்டும், ஆண்டவனாக இருக்கட்டும். ஆனால் அது மக்கள் வரி பணத்தில் தான் செய்ய வேண்டும். மக்களை நாடி சென்று தான் இவர்கள் உதவி செய்ய வேண்டும். ஓட்டு வரும்போது மட்டும் மக்களை நாடி வருகிறார்கள். மற்ற நேரத்தில் அமர்ந்த இடத்திலே ஆண்டவன் போல் செயல்படுவது மாபெரும் குற்றம். அந்த நிலையில் இவர்கள் தங்கத்தை லண்டனில் அடமானம் வைத்து டன்னு கணக்கில் அடமானம் வைத்து அந்த பணத்தை வாங்கி வந்து அதற்கு பல அக்காலத்தில் இருந்த இக்கால வரையும் இதே நிலையில்தான் இன்று செயல்பட்டு வருகிறது இந்தியா. இதற்கு காரணம் மாநில அரசுகளே. மாநில அரசுகள் மத்திய அரசு கேட்டு செயல்படுவதில்லை. அவரவர் இச்சைக்கு அவரவர் செயல்பட்டார்கள். இன்று கட்சி பல வண்ணமாக வளர்ந்து இதில் எந்த நகை இந்த விலைக்கு உயர காரணம் விலைவாசியே. இவர்கள் பொருள்களை பதுக்கி வைத்து கொண்டதால் மக்களுக்கு பற்றாக்குறை வரும்போதெல்லாம் விலைவாசி உயர்த்தி கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இந்த கட்சியினால் ஏற்பட்ட விளைவுதான் அன்று காட்டு விலங்குகளை அழிக்கக்கூடாது என்று அரசு சட்டம். ஆனால் காடுகளை அழிப்பது யார்? எதற்காக காடு அழிக்கப்பட்டது? இன்று காடே கிடையாது. காடு இருக்கும்போது மக்கள் தொகை இந்த நிலைக்கு வந்ததா? இல்லை. இறைவன் அன்று என்ன செய்தான்? மனித பிறப்பை ஒரு பிறவியில் மனித பிறவி பிறந்தால் மீண்டும் 7 பிரிவு விலங்குகளாகவும் பல ஜீவராசிகளாகவும் பிறக்க வேண்டுமென்பது இயற்கை நீதி. அந்த வழியில் செயல்பட்டால் இவர்கள் பொருள்களை சேமித்து கொண்டதனால் மக்கள் பற்றாக்குறை வருவதனால் மக்கள் வேகமாக பிறந்து இந்த நிலைக்கு தள்ளப்பட்டு காடுகளை அழித்து ரியல் எஸ்டேட் என்று ஒன்று வைத்து ₹5 பத்திரம் அடிப்பதற்கு ₹5 செலவு என்றால் அதை விற்பது ₹5000. இப்படி இவர்கள் வருமானத்தை நோக்கி சென்று இன்று வையகத்தை இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள் அரசியல்வாதிகள். இந்த அரசியல்வாதிகள் இருக்கும் வரை மக்களுக்கு எந்தவித நன்மையும் கிடையாது. இனி வரப்போகிற காலம் கொடுமையாக இருக்கும். அதனால் இந்த அரசு என்பது இருக்கக்கூடாது. அரசன்கள் இருக்கலாம், அவனும் ஒரு உயிரினம்தான். ஆனால் கட்சி என்பது இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் இருக்கலாம். ஓட்டு என்பது அனைவருக்கும் ஒரே நிலை இருக்கும்போது சம்பளம் மட்டும் ஏற்றத்தாழ்வு தந்துவது எதற்காக? இதற்கு அரசால் பதில் கூற முடியுமா? முடியாது. எமக்கு தெரியும். இருந்தாலும் இதை இறைவன் கூற மறுக்கிறான். இறைவன் கூறுவதை கேட்டு இன்று கட்சி என்பதை இல்லாமல் செய்தால்தான் மக்கள் இந்த பூமியை காற்று பழைய நிலைக்கு பசுமையில் கொண்டு வந்து நிறுத்த முடியும். அன்று ஒரு 30
1950ஆம் ஆண்டில் அன்று காலத்தில் பூமியில் இடைவெளி இருக்கும்போது மக்களுக்கு சரியாக கிராமங்களில் உணவு கிடையாது. 2 வேளை கேழ்வரகு கூழ் தான். ஒருவேளை சாதம் உணவு உண்டுவது மிக கடினம். அந்த நிலைக்கும் பொருள் உற்பத்தியானது. காரணம், ஒரு ஏக்கராக்கு 6 மூட்டை 5 மூட்டை 7 மூட்டை தான் விளையும். இன்று ஒரு ஏக்கராக்கு 25 30 15 என்று விளைகிறது. காரணம், மக்கள் தொகை. இதில் பின்னணி பல வகை உள்ளது. அன்று உணவு கம்மியாக இருக்கும்போது மக்கள் இடைவெளி பூமியில் இறைக்கும் போது அவர்கள் அவர்கள் மலம் கழிப்பதற்காக கொல்லைப்புறம் செய்து கழிப்பார்கள். தெருநாய்கள் அங்கு சென்று அதை உண்டு வாழும்போது அதில் மனிதன் உண்டு வாழும்போது அதில் 80% இரத்தம் மனிதனுக்கு சேரும், 20% நாய்க்கு சேரும். இந்த நிலையில் வாழும்போது நாய்கள் ஆண்டுக்கு ஒரு முறை தான் குட்டி போடும். இன்று எந்த நிலைக்கு தள்ளப்பட்டது? இதுக்கு என்ன காரணம்? மக்கள் தொகை வேகமாக வளர்ந்து அந்த உயிரினங்களை வேகமாக பிறக்க வைத்த இறைவன் அந்த உயிரினங்களை எத்தனை நாள் வாழ்ந்தது, எத்தனை மாதம் வாழ்ந்தது, எத்தனை ஆண்டு வாழ்ந்தது என்பதையெல்லாம் கணக்கிட்டு மனிதனுக்கு வயசு கூட்டி நீ வழி நடத்தி வருவதனால் தான் பசுமைக்கு எல்லாம் அனைத்தும் வயது குறைந்து கொண்டே வருகிறது. 6 மாதத்தில் வளர வேண்டிய கோழி இன்னைக்கு 6 வாரத்தில் வளர்கிறது. இந்த நிலைக்கு நீ எத்தனை ஆண்டு காலம் பசுமையில் இடைவெளி இருக்கும், பூமியில் இருக்கும்? எப்படி இறைவன் ரோலிங் செய்வான்? முடியாது. ஆகையினால் தான் அதை எடுத்துக்காட்டத்தான் 10 ஏக்கரா நிலம் உள்ளவனுக்கு கூட 1 ஏக்கரா தான் நீர் பாயும் என்பது கடைசி விவசாய படத்தில் இறைவன் எடுத்து உரைக்கிறான். ஏன் அதை உணரவில்லை இந்த மூடர்கள்? இதெல்லாம் உணர வேண்டும். உணர்ந்து தெரிந்து இதையெல்லாம் இழுத்து மக்களுக்கு சேவை எப்படி செய்ய வேண்டும் என்பது உணர்ந்து வாய்ந்தால் அரசு துறைக்கு நன்மைகள் கிடைக்கும். இல்லை என்றால் வருவதை அனுபவித்து தீர வேண்டும். அன்பே சிவம்.